வணக்கம். சர்வீஸ் நவ் ஆர்கிடெக்சர் பத்தின உங்க நாலேஜ சும்மா மனப்பாடம் பண்ற லெவல்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க ரெடியா? சீனியர் லெவல் என்டர்பிரைஸ் இன்டர்வியூஸ்ல கேட்கிற கேள்விகளை எப்படி அசால்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம ரொம்ப டீப்பா அலச போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா கிளையன்ட் சர்வர் டிவைட், செக்யூர் பிரிட்ஜ் எப்படி உருவாக்குறது, ரியல் டைம் என்டர்பிரைஸ் யூஸ் கேஸ்கள், ஜி ஸ்கிராட்ச் பேடுக்கும் கிளைடர் ஜாக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம், அப்புறம் இன்டர்வியூ ட்ராப்ஸ் அண்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ். அவ்வளவுதான், வாங்க ஆரம்பிக்கலாம். செக்ஷன் 1 தி கிளையண்ட் சர்வர் டிவைட், அதாவது ஃபார்ம் லோட் ஆகும்போது கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் நடக்கிற அந்த அடிப்படை துண்டிப்பை பத்தி பார்க்கலாம். நீங்க ஒரு ஐடிஎஸ்எம் டெவலப்பர் இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம். நிச்சயமா இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஜி ஸ்கிராட்ச் பேட் அப்படின்னா என்ன? ஒரு இன்டர்வியூ ரூம்ல ஒரு ஜூனியரையும் ஒரு சீனியர் ஆர்கிடெக்டையும் பிரிச்சு காட்டுறதே இந்த கேள்விக்கான பதில் தான். பிகினர்ஸ் பொதுவா என்ன சொல்லுவாங்க, இது சர்வருக்கும் கிளையண்ட்டுக்கும் டேட்டாவை பாஸ் பண்ற ஒரு டூல் அப்படின்னு மனப்பாடம் பண்ண ஒரு பதிலா சொல்லுவாங்க. இது தப்பில்ல, ஆனா ஒரு சீனியர் என்ஜினியர் எதிர்பார்க்கிற அந்த ஏன், எப்படி அப்படிங்கிற ஆழம் இதுல சுத்தமா இல்ல. இன்டர்வியூ பண்றவங்க உங்ககிட்ட இருந்து நிஜமா என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? இந்த ப்ரோ லெவல் டெஃபினிஷனை தான். அதாவது சர்வருக்கு எந்த எக்ஸ்ட்ரா கால்ஸும் பண்ணாம ஃபார்ம் லோட் ஆகும்போதே டேட்டாவை ப்ரீலோட் பண்ற ஒரு செக்யூரான பாலம் இது. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு லாங் ட்ரிப் போறப்போ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்க பேக்ல முன்கூட்டியே பேக் பண்ணிட்டு கிளம்புவீங்க இல்லையா? நடுவில் ஏதாவது தேவைப்பட்டா திரும்பவும் வீட்டுக்கு வர வேண்டியது இல்லைல்ல? எக்ஸாக்ட்லி அதுதான் இது. செக்ஷன் 2 பில்டிங் த செக்யூர் பிரிட்ஜ். ஒரு ரியல் டைம் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ல இந்த செக்யூரான பாலம் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்ப்போம். இந்த டேட்டா எப்படி டிராவல் ஆகுதுன்னு ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ்லேருந்து டிஸ்பிளே பிஸ்னஸ் ரூலுக்கு டேட்டா வருது. அங்க அது G_ ஸ்கிராட்ச் பேடுக்குள்ள ஒரு பார்சல் மாதிரி பேக் செய்யப்பட்டு பிரவுசர் ஃபார்ம் லோட் ஆகிற அதே செகண்ட்ல கிளையண்ட் ஸ்கிரிப்ட் கிட்ட ரொம்ப பாதுகாப்பா ஒப்படைக்கப்படுது. இங்குமே எந்த டிலேயும் கிடையாது. இந்த பாலம் மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சின்ன டிராப் டவுன் டேட்டாவுக்காக சிஸ்டம் திரும்பவும் சர்வருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கும். அந்த லோடிங் ஸ்பின்னர் சுத்திட்டே இருக்கிறத பார்க்கறது எவ்வளோ கடுப்பா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா ஜி ஸ்கிராட்ச் பேட் இருந்தா டேட்டா முன்கூட்டியே ரெடியா இருக்கிறதால யூஐ உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். செம்ம ஃபாஸ்டா இருக்கும். இது ஏன் இவ்வளவு முக்கியம்? ஒரு 50,000 யூசர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியை எடுத்துக்குவோம். அவங்க ஒவ்வொருத்தரும் நிமிஷத்துக்கு ஒரு தேவையில்லாத சர்வர் கால் பண்ணாங்கன்னா டேட்டாபேஸ்க்கு பல மில்லியன் ஹிட்ஸ் தேவையில்லாம போகும். இந்த ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் இல்லைன்னா மொத்த சர்வரும் கிராஷ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. செக்ஷன் 3 ரியல் என்டர்பிரைஸ் யூஸ் கேசஸ். உலகத்தோட முன்னணி நிறுவனங்கள் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல இதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். விஐபி யூசர்களை உடனே கண்டுபிடிக்கிறது, செக்யூரிட்டி ரோல்களை செக் பண்றது, எஸ்எல்ஏ பிரீச் ஸ்டேட்டஸை ப்ரீலோட் பண்றது, இது மாதிரி பல விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு ஆக்சென்சர்ல ஒரு விஐபி யூசர் டிக்கெட் ரைஸ் பண்ணா ஃபார்ம் லோட் ஆகும்போதே யூஐல ஒரு ரெட் கலர் வார்னிங் உடனே வரும். இன்ஃபோசிஸ்ல சிஏபி மேனேஜர் ரோல் செக் பண்றதுக்கும் இதை தான் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே ரொம்ப லைட் வெயிட் செக்ஸ் அப்படிங்கறதால பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஐபிஎம்ல ஒரு மேஜர் இன்சிடென்ட் ஃபார்ம்ல நீங்க வேலை செய்றீங்க. சர்வர் சைட்ல நடக்கிற அவுட்டேஜ் செக்ஸ், முக்கியமான சிஐ செக்ஸ் எல்லாமே உடனே கிளையண்ட்டுக்கு பாஸ் ஆகி யூஐ ஃபீல்டுகள் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. இதனால ஜூனியர் லெவல் ஆட்கள் தப்பா எதையும் மாத்திர முடியாது. இதுதாங்க ரியல் ப்ரொடக்ஷன் ஆர்கிடெக்சரோட பவர். செக்ஷன் 4 ஜி ஸ்கிராட்ச் பேட் வர்சஸ் கிளைடர் ஜாக்ஸ். இதுதான் இன்டர்வியூல டெவலப்பர்ஸ் அதிகமா தடுமாறுற அல்டிமேட் ஆர்கிடெக்சரல் ஃபேஸ் ஆஃப். ஜி ஸ்கிராட்ச் பேடுக்கும் கிளைடர் ஜாக்ஸ்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் அந்த டைமிங் தான். ஃபார்ம் லோட் ஆகும்போது டேட்டாவை ப்ரீலோட் பண்ண ஜி ஸ்கிராட்ச் பேட் யூஸ் ஆகுது. ஆனா யூசர் ஒரு பட்டனை கிளிக் பண்ண பிறகோ இல்ல ஃபீல்டை மாத்தின பிறகோ டேட்டாவை டைனமிக்கா எடுக்கணும்னா அங்கதான் கிளைடர் ஜாக்ஸ் தேவைப்படும். சிம்பிளா சொல்லணும்னா கிளைடர் ஜாக்ஸ் சர்வருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கால் பண்ணும். இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி இன்டர்வியூவை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். செக்ஷன் 5 இன்டர்வியூ டிராப்ஸ் அண்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ். உங்களுக்கு இப்போ ஆர்கிடெக்சர் பத்தி நல்லாவே புரிஞ்சிருக்கும். அடுத்து சீனியர் டெவலப்பர்களுக்கான சவால்களை நம்ம ரேபிட் ஃபயர் மாதிரி பார்க்கலாம். முதல் டிராப், ஜி ஸ்கிராட்ச் பேட் ஆப்ஜெக்டால டைரக்டா டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணி ஒரு query ரன் பண்ண முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான பதில் கண்டிப்பா முடியாது. ஏன்னா query ரன் பண்றது சர்வர் சைட் பிசினஸ் ரூல் மட்டும்தான். நம்ம ஜி ஸ்கிராட்ச் பேட் வெறும் வேல்யூஸை மட்டும்தான் கேரி பண்ணிட்டு வரும். சரி, அசிங்க், பிஃபோர் இல்ல ஆஃப்டர் பிசினஸ் ரூல்ஸ் கூட இது ஒர்க் ஆகுமா? இதுக்கும் பதில் நோ தான். ஏன்னா யூஐ ரெண்டர் ஆகும்போது நடக்கிறது டிஸ்பிளே பிசினஸ் ரூல் மட்டும்தான். அதனால அது கூட மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இப்போ ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி ட்ராப்பை பத்தி பார்க்கலாம். ஜூனியர் டெவலப்பர்ஸ் அதிகமா மாற்ற இடம் இதுதான். ஜி ஸ்கிராட்ச் பேட்ல லோட் ஆகிற வேல்யூஸை எண்ட் யூசர்ஸ் பிரவுசர்ல பார்க்க முடியுமா? ஆமாங்க, அவங்களால கிளையண்ட் சைடில் ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும்.
யாராவது பிரவுசரோட டெவலப்பர் கன்சோலை ஓபன் பண்ணி ஜி ஸ்கிராட்ச் பேட்னு டைப் பண்ணாலே போதும், நீங்க பாஸ் பண்ண எல்லா டேட்டாவும் அப்பட்டமா தெரியும். அதனால தான் சொல்றேன், ஒருபோதும் சென்சிட்டிவான டேட்டாவையோ பாஸ்வேர்டுகளையோ பெரிய பெரிய அறைக்களையோ இதுல ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பவுமே லைட் வெயிட்டான ஃபிளாக்ஸை மட்டும் பாஸ் பண்றது தான் பெஸ்ட் பிராக்டிஸ். ஸோ ஃபைனலாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. G_Scratchpad அப்படிங்கிறது டிஸ்ப்ளே பிஸ்னஸ் ரூல்ஸ் மூலமா சர்வர் சைட் டேட்டாவை கிளையண்ட் ஸ்கிரிப்டுக்கு ப்ரீலோட் பண்ணுற ஒரு லைட் வெயிட் மெக்கானிசம். இது பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், தேவையில்லாத சர்வர் கால்களை குறைக்கும். இந்த ஆப்டிமைசேஷனை புரிஞ்சிக்கிறது தான் ஒரு சாதாரண டெவலப்பரை ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டா மாத்துது. உங்க அடுத்த என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட்ல இந்த செக்யூரான பாலத்தை நீங்க எப்படி பில்ட் பண்ண போறீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து கத்துக்கலாம்.